ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா பெரியார் அம்பேத்கர் ஓகே. ஜியு போப் வித்தியாசமான டேஸ்டா இருக்கே. அது கால் மார்க்ஸ். ஆ? ஆ இந்த படம் வந்து லவ் காமெடி ட்ராமா என்டர்டெய்னர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்புறம் லவ் பண்ணி நல்லா தான் லைஃப் போகுது. திடீர்னு சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையா, இதாங்க ஒன்லைன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜென்ரேஷனில் நடக்கிறத காட்டியிருக்காங்க. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே போச்சு, லவ் பர்சன் காமெடின்னு. ரியோ மாளவிகா இவங்க ஜியோ படத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் சேர்ந்துருக்காங்க. இவங்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஆர்ஜே விக்னேஷ் லாயராக வருவார். இவர் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். அப்புறம் எதனால டைவர்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னு ஒரு 4 சம்பவம் சொல்கிறாருங்க ரியோ. அது எல்லாமே ஃபன்னாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி 4th சம்பவம் சொல்லுவார் பாருங்க, அதாங்க படத்தோட ஹைலைட்டு. ரியோ வந்து சிங்கிள் டேக்கில் பண்ணியிருப்பாருங்க. டைலாக்லாம் பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு. செம்மையாக இருந்தது. சும்மா கத்தி விசில் அடித்து பார்க்கலாங்க. இந்த படத்தில் ஆண் பெண் 2 பேருக்கும் உள்ள ஈக்குவாலிட்டி ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்குமே பிடிக்கும்படியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ்லாம் வரும், பட் அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜோட எமோஷனலாக கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் காமெடியும் இருக்கும். அதுவும் நம்ம லப்பர் பந்தில் காமெடி பண்ண ஜென்சன் திவாகர் இதுலேயும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருங்க. அவரோட டைமிங் செஞ்சு காமெடி கவுண்டர்லாம் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதில் ஆண் பெண் 2 பேரும் பண்ணுற தப்புகளை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஃபெமினிசம்னா என்னன்னு அதை பற்றி அழகாக நீட்டாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ஆர்ஜே விக்னேஷ் கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பாரு. அது ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சு. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாரு. மியூசிக் சிதுகுமார் போட்டிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. டேரக்டருக்கும் பாராட்டு உண்டுங்க, நல்லா எடுத்திருக்காருன்னே சொல்லுவேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையோட வெளியே வருவீங்க. தேங்க்யூ காய்ஸ். See you on